அஸ்டர் தேவன் ஒரு சிறுகதை. நீண்ட காலம் கடந்த பின் மனிதர்கள் இருளில் தவித்து வந்த காலம் ஒன்று. நாள் வந்தும் ஒளி வரவில்லை. குழந்தைகள் பயந்து, பெரியவர்கள் இறைஞ்சி கதறிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் விண்மீன்களின் இடையே ஒரு ஒளி பிரகாசித்தது. அது ஒரு தேவன், அஸ்டர். ஒளியின் ஊற்று, நம்பிக்கையின் உருவம். அவர் பூமியின் ஏக்கத்தை உணர்ந்தார். இருளை ஒளியால் வெல்ல வேண்டும் என்று எண்ணிய அஸ்டர் தனது ஒளியால் ஆன வாளை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வந்தார். அவர் நடந்த பின்பே ஒளி பூமியை மெல்ல அலங்கரித்தது. முதலில் ஒரு குழந்தை அவரை நம்பி சிரித்தது. அந்த சிரிப்பில் ஒளி இருந்தது. அது மற்றவர்களிடமும் பரவத் தொடங்கியது. மக்களிடம் நம்பிக்கை வளர்ந்தது. ஒளி எழுந்தது. ஆனால் இந்த ஒளியை பார்த்த நாக்ரோஸ் என்ற இருள் தேவன் சினந்தான். இந்த ஒளி என் இருளை சிதைக்கிறது என்று கொதித்தான். அவன் இருள் படைகளை அனுப்பினான். போராட்டம் தீவிரமாகி வானமும் நிலமும் நடுங்கின. ஆனால் அஸ்டர் தனது ஒளி வாளுடன் போரிட்டார். இருளின் அடையாளங்களை அழித்தார். இறுதியில் நாக்ரோஸும் தோற்றான். ஆனால் இந்த போரில் அஸ்டரின் சக்தியும் குறைந்தது. மக்களின் மனங்களில் ஒளியை விதைத்து அவர் வானில் ஒரு விண்மீனாக உயர்ந்தார். இப்போது ஒவ்வொரு இரவிலும் அந்த விண்மீன் ஒளிர்கிறது. அது அஸ்டர் நினைவாகும்.